அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா உலகில் உள்ள மற்ற நாடுகளுக்கு 3 விடயங்களை சொல்லியிருக்கிறது. அதாவது இந்தியாவின் ராணுவ பலம் எப்படிப்பட்டது, இந்திய விமானப்படையின் ராணுவ பலம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து மிக தெளிவாக கூறியிருக்கிறது. அதிலும் இந்தியாவுடைய வான் தடுப்பு கவசம், அதாவது இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் தடுப்பு கவசம் என்பது ஒரு மிகப்பெரிய இரும்பு சுவராக இருந்து இந்தியாவுக்குள் எந்த ட்ரோன்களோ ராக்கெட்களோ ஏவுகணைகளோ விமானங்களோ வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது என்பதை மிக உறுதியாக ஆணித்தரமாக உலகிற்கு சொல்லி இருக்கிறது இந்தியாவின் வான் தடுப்பு கவசம் என்றுதான் கூற வேண்டும். இதை நான் கூறவில்லை, இதை கூறியது யார் என்றால் இந்தியாவுடைய ஏர் ஆபரேஷன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏர் ஆபரேஷன், அதாவது டைரக்டர் ஜெனரல் வான்வியல் நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய ஏர் மார்ஷல் AK பாரதி இந்த தகவலை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய வான் தடுப்பு கவசம் என்பது இரும்பு திரை, இஸ்ரேலுடைய இரும்பு டோம் என்பதை விட இந்தியாவின் இரும்பு திரை என்பது மிக மிக பலமாக இருந்திருக்கிறது என்பதை சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. என்றால் ஒன்றல்ல இரண்டல்ல 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அடுத்தடுத்து ஏவியது பாகிஸ்தான். அந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் கொடுத்தது யார் என்றால் துருக்கி நாட்டிலிருந்து வந்த ட்ரோன்கள் தான் அவை. ஆசியாகார்ட் சோங்கார் ட்ரோன்ஸ் என்று பெயர். அதே போன்று காமிகேஸ் என்ற ஏவுகணைகள். ஆசியாகார்ட் என்ற நிறுவனத்தை சேர்ந்த சோங்கர் ட்ரோன்ஸ் தான் அதிக அளவு நம் மீது ஏவப்பட்டது. அந்த ட்ரோன்களை எல்லாம் இந்தியாவின் வான் தடுப்பு கவசமான S-400 மற்றும் மற்ற விமான தடுப்பு ஏவுகணைகளான ஆகாஷ், பிருத்வி போன்றவை எல்லாம் வானிலேயே இடைமறித்து அழித்திருக்கின்றன. 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஒரே நாளிலேயே வீசப்பட்டது. அதுவும் ஒரு இடத்தில் இல்ல, கிட்டத்தட்ட காஷ்மீரிலிருந்து கட்ச் வளைகுடா வரை பல பகுதிகள் 26 இடங்களிலே இந்த ட்ரோன்கள் அடுத்தடுத்து வீசப்பட்டு வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டன. இந்த சோங்கர் ட்ரோன்ஸை அழித்தது மட்டுமில்லாமல் அதே போன்று துருக்கி நாட்டை சேர்ந்த காமிகேஸ் என்ற ஏவுகணைகள், அந்த ஏவுகணையிலும் தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது இந்திய வான் தடுப்பு கவசம். இது துருக்கி நாட்டை சேர்ந்தது. அதே போன்று சீனாவை சேர்ந்த PL-15LR என்ற ஏவுகணைகள், இவை சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளையும் அடுத்தடுத்து நம்மை நோக்கி வீசி இருக்கிறது பாகிஸ்தான். அந்த ஏவுகணைகளையும் வானிலேயே இடைமறித்து அழித்திருக்கின்றன இந்தியாவின் வான் தடுப்பு கவசம். எனவே இந்தியாவின் வான் தடுப்பு கவசம் என்பது மிக மிக தெளிவாக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது S-400 என்றுதான் கூற வேண்டும். அந்த ரஷ்யாவின் S-400 ட்ரியம் என்று கூறப்படுகின்ற அந்த வான் தடுப்பு கவசமானது வெளியிலிருந்து வருகின்ற ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் 380 கிலோமீட்டர் தூரத்திலேயே இடைமறித்து தாக்கக்கூடிய சக்தி படைத்தவை. அதே போன்று பாரக் 8 என்று கூறப்படுகின்ற மீடியம் ரேஞ்ச், அதாவது 70 கிலோமீட்டர் தூரத்திலே இடைமறித்து தாக்கக்கூடிய அந்த வான் தடுப்பு கவசத்தையும் இந்தியா வைத்திருந்தது. அதே போன்று 6 கிலோமீட்டர், அதாவது இக்லா எஸ் மிசைல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற 6 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதில் வருவதை தடுப்பது. அதே போன்று இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் என்று 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துவிட்டால் கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் வான் தடுப்பு கவசம் என்பது மிக மிக ஒரு உறுதியானது, எஃகு போன்று உடைக்க முடியாத ஒரு சக்தியை கொண்டதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் உலகிற்கு சொல்லியிருக்கிறோம். பாகிஸ்தானுடைய விமானங்களையும் தகர்த்திருக்கிறது, துருக்கியினுடைய ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது, சீனாவின் ஏவுகணையும் தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது. சீனாவென்றால் சீனாவல்ல, சீனா தயாரிப்பு ஆயுதங்கள், அதே போன்று துருக்கி தயாரிப்பு ஆயுதங்கள், பாகிஸ்தானுடைய விமானப்படையில் உள்ள விமானங்கள். எனவே துருக்கி, சீனா, பாகிஸ்தான் என 3 நாடுகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறது ஒரே வான் தடுப்பு கவசத்தை பயன்படுத்தி இந்தியா. அதனால்தான் நாம் தலைப்பிட்டிருக்கிறோம் ஒரே கல்லில் 3 மாங்காய் என்று. எனவே ஒரே கல்லில் 3 மாங்காய் என்பதற்கேற்ப மிக தெளிவாக இந்திய ராணுவம் உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. வான் பவர், அதாவது வானுடைய சக்தி, வான் சக்தியிலே இந்தியா தன்னிறைந்து இருக்கிறது, இதை தனித்துவத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது. அதே போன்று தரைப்படையாகட்டும் கப்பற்படையும் தயாராக இருந்திருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பதற்கு. எனவே வான்படை, தரைப்படை, கப்பற்படை என 3 படைகளும், முப்படைகளும், இந்தியாவின் முப்படைகளும் மிக தெளிவாக தாங்கள் மிகப்பெரிய வல்லரசு என்பதை மீண்டும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக உலகிற்கு ஓங்கி உறக்க சொல்லியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.